ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜாங்க இருந்துட்டு எல்லாருமே சேர்ந்து முருகர் கோவிலுக்கு பாத யாத்திரையாக போகணுன்னு கட்டையில் இட்டுட்டு போனார் இல்லையா, அதை நினச்சி ஈஸ்வரி பயங்கர கோவத்தில் இருக்காங்க. சித்ரா இருந்துட்டு, மா என்னாச்சுமா, எதுக்கு அவங்கம்மா இவ்வளோ கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, அந்த ஆள் நமக்கு எல்லாரையும் அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட அந்த வீட்டு சாவியை கொடுத்தாருல்ல, அதே மாதிரி அந்த சாவி என்னோட இடுப்புல தொங்கண்டி அந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லவும், மா என்னமா பேசிக்கிட்டு இருக்க நீ, இங்க பாருமா, இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போதான் நம்ம அந்த தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். இந்த விஷயத்துல நம்ம தான் பண்ணோன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சு கண்டிப்பா நம்மளை சும்மாவே விட மாட்டாங்கம்மா. இந்த பிரச்சனை கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருமா அப்படின்னு நம்ம சித்ரா வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்லவும், இல்லடி இதுல நம்ம பொறுமையா இருந்தோம்னு வச்சுக்கேன், நம்மளை இன்னும் அடிமையாக்கி வச்சிருவாங்க. அதனால இந்த விஷயத்துல நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாம், நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இரு அப்படின்னு நம்ம சித்ரா இருந்துட்டு ஈஸ்வரியை காம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜாங்க இருந்துட்டு காரணத்துக்கு கொண்டும் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது, கனவுல நடந்த மாதிரி அதாவது நிஜத்துல நடக்கவே கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், நம்ம அப்பதான் இருந்துட்டு போய் ராஜாங்கத்துக்கிட்ட, இங்கே பாரியா ராஜாங்கம், சூரிய கிரகணத்துக்குள்ளே எப்படியாவது இந்த பூஜை நம்ம பண்ணி ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது ராஜாங்கம் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தா, கண்டிப்பாக இந்த பூஜையை நம்ம பண்ணி தமிழ்ச்செல்வி இந்த வீட்டிலே இருக்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சித்ரா இருந்துட்டு தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு கீழே வராங்க. ஏதோ பேச்சு சத்தம் கேட்குறத பார்த்துட்டு என்னதான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கத்தான், கனவுல வந்த மாதிரி தமிழ்ச்செல்வி மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டானா நம்ம சேதுவோட நிலைமையை பார்த்தா நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னா சூரிய கிரகணத்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த பூஜையை நம்ம பண்ணி ஆகணும். காலையில் நேரமாக எழுந்து நம்ம எல்லாருமே முருகர் கோயிலுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட சித்ராவுக்கு பயங்கர ஷாக்கோட தண்ணி கூட குடிக்காம குடுகுடுன்னு மேலே போய் ஈஸ்வரி கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மா அதாவது முருகர் கோவிலுக்கு பாத யாத்திரையா போகிறதுக்காக எதுக்காக போகிறாங்கன்னு உனக்கு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு என்னடி தெரியும், அவங்க போகணும்னு சொல்லிட்டு கட்டளை இட்டுட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் நான் என்னென்ன பேசுறது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, மா இது தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த பரிகாரத்தை பண்ணுறாங்களாம். இந்த பரிகாரம் பண்ணால் மட்டும்தான் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டிலேயே இருப்பாளாம், இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு போயிடுவாளாம். அதுவும் ராஜாங்க மாமாவே அதாவது ராஜாங்க பெரியப்பாவே இந்த வீட்டை விட்டே துரத்துவாராமா, அது அவரோட கனவுல வந்துச்சான் அப்படின்னு சொல்லி பேசவும், ஓ இதுக்காக தான் எல்லாருமே பாத யாத்திரைக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்களா, இது எப்படியுமே நடக்க விடாம நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தாமரையும் அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரியும் பிச்சை எடுக்கிற இடத்துல உக்காந்துக்கிட்டு, ஐயோ நம்ம பிச்சைக்காரங்களா ஆயிட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காமேஷ் பிச்சை வராரு. வந்த உடனே நம்ம சாவித்திரியும் தாமரையும் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமா, லோட்டஸ் நீ இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா, புருஷன் தொழிலை எடுத்து இப்போ பொண்டாட்டி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லவும், அடைச்சி நிறுத்துடா, உன்னை நான் ஏண்டா லவ் பண்ணேன்னு இப்போ நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காண்டா, நீ சொன்ன பொய்யாலாம் நம்பி இப்போ நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, இதெல்லாம் எனக்கு தேவைதாண்டா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு லோட்டஸ், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நீ அவ்வளோ பெரிய வீட்டில் ரொம்ப சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்த, ஆனால் கஷ்டம்னா என்ன, உழைப்புனா என்னன்னு இந்த தொழிலை நீ பண்ணால் கண்டிப்பாக புரிஞ்சுப்ப. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்ன எப்படியெல்லாம் அசிங்கமாக திட்டிட்டு போவாங்க, காலு கை நல்லா தானே இருக்குது, உழைச்சி சாப்பிட்லாம்ல, அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிக்கிட்டு தான் போவாங்க. ஆனால் அவங்க கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு கெஞ்சிரும், அந்த கெஞ்சறதுக்காக தானே ₹1 போட்டு போகிறதுக்கே அத்தனை பேச்சு பேசிட்டு போவாங்க. அதனால தான் அந்த கஷ்டம் எல்லாமே உனக்கு புரியணுன்றதுக்காக தான் உன்னை இங்கே உட்கார வச்சுட்டு உன்னை இங்கே உட்கார சொல்லிட்டு நான் போனேன், என்னை மன்னிச்சிரு லோட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ராஜாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே முருகர் கோவிலுக்கு பாத யாத்திரையாக கிளம்புறாங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா, அதாவது நம்ம கோவிலுக்கு பாத யாத்திரையாக போகிறோம் இல்லையா, இது எதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா ஈஸ்வரி, நம்ம குடும்பத்தில் ஒத்துமை நிலைக்கவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாருமே இந்த வீட்டை விட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா மாமா, யார் நம்ம வீட்டை விட்டு போக போகிறாங்க? யாரும் நம்ம வீட்டை விட்டு போக போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணுறீங்க? ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம அப்பதான் இருந்துட்டு, அடியே ஈஸ்வரி, கொஞ்ச நேரம் அமைதி இருடி, நம்ம கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம், இப்போதைக்கு யாருமே பேசக்கூடாது, அமைதியே வாங்கடி அப்படின்னு சொல்லவும், மலர் இருந்துட்டு இங்க பாருங்க அப்பதான், அது இப்படியே நடந்தே கோவிலுக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஜாலியாகவும் இருக்கு அப்பதான். அப்படியாடி, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஈஸ்வரியும் நம்ம சித்ராவும் மட்டும் அப்படி உருன்னு வச்சுக்கிட்டு வராங்க. அதாவது இவங்க ஏதோ வேண்டிப்பாங்களாம், இவங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு நடந்து கோவிலுக்கு போகணுமா, இது என்ன கதையாக இருக்குது, நீங்கள் பாருடி, இவங்களுக்காக நான் நடக்கிறத நினச்சாவே எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குதுடி, அவமானமாக இருக்குது, அப்படி இப்படியே எங்கேயாச்சும் ஓடிடலாம் போட இருக்குதுடி மா, இப்படியே நம்ம எங்கேயாவது ஓடி போயிட்டா நம்ம பிச்சை தாமா எடுக்கணும், நம்ம தாமரையும் சாவுத்திரியும் எடுக்கிறாங்க பார்த்தியா, அந்த மாதிரி நம்ம தாமா பிச்சை எடுக்கணும், அதெல்லாம் பண்ணிடாதம்மா, நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும், என்ன பண்ணுறது, நம்மளோட தலையெடுத்து இப்படி ஆயிடுச்சே, அப்பா மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா நம்மளும் ஒரு ராஜ்யத்தை நடத்திருக்கலாம், அப்பா தான் அண்ணன் பின்னாடியே சுற்றிட்டே தெரிகிறாரே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருடி, கண்டிப்பாக இந்த எல்லா ராஜ்யமும் என்னோட கண்ட்ரோலுக்கு வருண்டி, இந்த பதவி என்னோட பையன்கிட்ட போகும், நான் கண்டிப்பாக இதை நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சித்ராவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருமா, நீ சொன்னது மட்டும் நடந்துட்டா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா, நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம இதுக்கான வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரியாம்மா அப்படின்னு சொல்லவும், சரிடி, நான் இதுக்கான வேலையை எப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன், ஆனால் இப்போயே உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ யார்கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லவும்மா, நான் யார்கிட்டம்மா சொல்ல போகிறேன், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோவில் பக்கத்துலேயும் வந்துடுது 11 மணிக்கிட்ட, அதாவது அந்த சூரிய கிரகணமும் முடிய போகுது. அந்த நேரம் பார்த்து நம்ம அப்போ தான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு, அத்தை என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அதாவது நம்ம அப்பத்தாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கமும் நம்ம சேதம், தமிழ் எப்படியாவது அப்பத்தாவை காப்பாற்றிடு தமிழ், அப்பத்தாக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லு தமிழ் அப்படின்னு சொல்லவும், எங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அண்ணா, கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கருப்புக்கிட்ட சொல்லவும், கருப்பும் தண்ணி வாங்கிட்டு ஓடி வராரு. ஓடி வந்த உடனே தண்ணி எடுத்து நம்ம அப்பத்தா மூஞ்சிலே தெளிக்கவும், அப்பத்தாவும் எழுந்து உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பத்தா இருந்துட்டு, ஐயோ சூரிய கிரகணம் முடிய போகுது, வாங்க நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த பரிகாரத்தை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக கோவிலுக்கு போயிடுறாங்க. கோவிலுக்கு போன உடனேயே கோவில் வாசலில் நம்ம தாமரை, ஈஸ்வரி, அதுக்கப்புறம் காமேஷ் பிச்சை, இவங்க 3 பேருமே உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த ராஜாங்கம், சேது, நம்ம அப்பத்தா எல்லாருமே பயங்கர ஷாக், அப்படி ஒரு மாதிரி உறைஞ்சி போன மாதிரி நின்றுடுறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம தாமரை இருந்துட்டு, மா அங்கே பாருமா, யார் வராங்கன்னு பாருமா அப்படின்னு சொல்லி காட்டவும், யாரடி வரது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம ராஜாங்கம், சேது, அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே, அண்ணே இங்கே பாருங்கண்ணே, என்னோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கண்ணே, இங்கே பாருங்கண்ணே, என்னை மன்னிச்சு என்னை உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போயிடுங்கண்ணே, என்னால் சத்தியமாக இங்கெல்லாம் இருக்கவே முடியலண்ணா, நான் தடிக்குதுண்ணே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், நம்ம அப்போ தான் இருந்துட்டு, இங்கே பாரிய ராஜாங்கம், சூரிய கிரகணம் முடியறதுக்குள்ளே நம்ம இந்த பூஜை பண்ணணும், இந்த பூஜையை பண்ணிட்டு வந்துட்டு நம்ம இவங்கக்கிட்ட என்ன வேணாலும் பேசிக்கலாம், வா ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவுத்திரி இருந்துட்டு, மா உனக்கு கூட மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையாம்மா, என்னம்மா நீ வந்த வேலையை பார்க்கணுன்னு இப்போது அண்ணனை கூட்டிகிட்டு போறியம்மா, பெத்த புள்ள மேலே உனக்கு பாசமே இல்லையாம்மா, இங்கே பாருடி, நீ பண்ண வேலைக்கு நீ அனுபவிச்சு தானே ஆகணும், வைடி, என்னோட வேலையை முடிச்சுட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன உடனே பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன,
பூசாரி இருந்துட்டு அதாவது நம்ம சேது கையில் இருக்கிற காவடியையும் நம்ம ராஜாங்கத்து கையில் இருக்கிற காவடியையும் இறக்கி வச்சு அதுக்கப்புறம் பூஜை சாமானுங்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வெளியே கொண்டு வராங்க. இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் கரெக்டான டைமுக்கு வந்து பூஜை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்காமல் போகவே போகாது. நீங்கள் கவலையப்படாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கும் சரி ராஜாங்கத்துக்கு அப்பத்தாக்கு இவங்க 3 பேருக்குமே பயங்கர சந்தோஷம். இங்கே பாருங்கள் சாமி, எங்கள் வீட்டில் சந்தோஷம் நிலைக்கணும், எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு வேண்டுதலையே நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் என்ன நினச்சி இது எல்லாத்தையும் பண்ணீங்களோ கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் நடக்கும், நீங்கள் கவலையப்படாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே பாருங்க அத்தா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, தமிழ், நான் உன்னை எப்போவுமே கைவிட மாட்டேன் தமிழ், எப்போவுமே நான் உன் மேலே நம்பிக்கையாகவும் உன் மேலே ஒரு பாசமாகவும் அன்பாகவும் உன்னை எப்போவுமே என் கைக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன், நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லவும், என்னங்க ஆச்சு உங்களுக்கு, ஏங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை தமிழ், உன்கிட்ட இப்படி எல்லாம் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் இதை சொன்னேன், ஏன் தமிழ் சொல்லக்கூடாத தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க, திடீர்னு இப்படி சொன்னீங்களா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏதோ நீங்கள் என்னை விட்டுட்டு போகிற மாதிரியும் இல்லை, அதாவது நான் உங்களை விட்டுட்டு போகிற மாதிரியும் நீங்கள் வந்து என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற மாதிரியும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க, அதான் உங்ககிட்ட கேட்டேன், உங்களுக்கும் ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உனக்கு ஏதாச்சும் தோணுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு மாதிரி கேட்டிங்களா, அதனால தான் என் மனசில் பட்டதை உங்ககிட்ட சொன்னேன், ஏன் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லை தமிழ் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், வெளியே தாமரை நின்றுக்கிட்டு இருக்கா, அவள் நிலைமையை பார்த்து எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, அவகிட்ட பேசி அவளுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணணுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தமிழ், அதாவது அவளோட வாழ்க்கையை அவளே முடிவு பண்ணதுனால தான் இப்போது வெளியே பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டா, அப்புறமும் அவளுக்கு புத்தி வராது, கண்டிப்பாக அவள் அனுப்ப வைக்கட்டும், நீ இதை பற்றிலையும் யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், என்னதான் இருந்தாலும் அவள் நம்ம வீட்டு பொண்ணுங்க, நம்ம வீட்டு பொண்ணு கஷ்டப்படுறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா, இல்லைங்க வேண்டாங்க, நம்ம போயிட்டு தாமரைக்கிட்ட பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் அப்போ தான் இருந்துட்டு, அடியே தமிழ், கொஞ்ச நேரம் அமைதியே இருடி, நம்ம தான் சாமி கும்பிட்டு போய் பேசலான்னு சொன்னனா இல்லையா, அதுக்கப்புறமும் ஏண்டி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியே இருடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் அமைதியாடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரியும் சித்ராவும் பயங்கரமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, அவங்க 2 பேரும் பிச்சை எடுக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சுமா, இந்த நிலைமையில பார்க்கறதுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, நம்மளை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, இவங்களுக்கு இது தேவைதாம்மா, கண்டிப்பாக இவங்க இனிமேல் நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், வாடி நம்ம போயிட்டு அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் நம்ம சித்ராவும் போகிறாங்க. போன உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன தாச்சி, என்ன உங்கள் நிலைமை இப்படி ஆகிப்போச்சு, இங்கே பாருங்கள், உங்களோட நிலைமை இப்படி ஆகணும்னு நான் நினச்ச கூட பார்க்கவே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது, என்ன மதனி, நான் இப்படி இருக்கிறத பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா, கண்டிப்பாக இந்த சந்தோஷம் உங்களுக்கு நிலைக்காது, இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வந்து நிற்கிறோன்னு நீங்கள் பாருங்கள், என்ன வாயாலே வடை சுட்டாலாம் எதுவுமே நடக்காது மதனி அத்தாச்சி, அதனால் நீங்கள் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்க, அதாவது அடுத்த வேலை சோத்துக்கு கூட உங்ககிட்ட காசு இல்லை, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு கோவம் வருது, உங்களுக்கு கோவமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். தாமரை இருந்துட்டுமா, இதெல்லாம் நம்மளுக்கு தேவைதானம்மா அப்படின்னு சொல்லி பேசுவோம். அந்த நேரம் பேசி நம்ம காமேஷ் பிச்சை வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ஈஸ்வரியை பார்த்து, என்ன மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம், உங்களால் தான் எனக்கு இப்படி ஒரு கல்யாணமே நடந்துச்சு, ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம சாவுத்திரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவுத்திரி இருந்துட்டு, இங்கே பாருடா, என்னடா சொன்ன நீ, இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தானா, ஆமாம் இவங்க தான் காரணம், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்கிட்ட இவங்க தான் சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ இந்த நிலைமையில போனால் உன்னை லவ் பண்ண மாட்டான், நீ இப்படி ஒரு செட்டப்போடு போனால் தான் இவன் உன்னை லவ் பண்ணுவான்னு என்கிட்ட சொல்லி
கொடுத்தது, ஐடியா கொடுத்தது எல்லாமே இவங்க தான். இவங்க சொன்னது எல்லாத்தையும் செஞ்சதுனால எனக்கு லோட்டஸ் என்னோட மனைவியா வந்தா. எனக்கு அவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நன்றி கூட நான் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருங்க, என் பொண்ணோட வாழ்க்கையில புகுந்து இப்படியெல்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது என்ன நியாயமானு கேட்குறீங்க? உன் பொண்ணு என்னோட பையன் வாழ்க்கையில எப்படியெல்லாம் விளையாடனா, அதுவும் எவ்வளோ பெரிய அசிங்கத்தை என் பையனுக்கு தேடி கொடுத்தான். அப்படி இருக்கும்போது என்னோட பையன் பண்ணது தப்பே கிடையாது. நான் பண்ணது தப்பே கிடையாது. என் பையன் வாழ்க்கையில இப்போ வரைக்குமே என் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அது எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்ணு தானே. அதனால தான் உன் பொண்ணோட வாழ்க்கையில இப்படி விளையாடின. எப்படி இருக்கு நம்மளோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேம்மா, சத்தியமா இவங்களை நான் சும்மாவே விட மாட்டேம்மா. இவங்க வாழ்க்கை முழுக்க சந்தோஷன்ற ஒன்று பார்க்கவே கூடாது. அந்த அளவுக்கு இவங்களை நான் கஷ்டப்படுத்தி ஆகுவோம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மதனி, நீங்கள் பண்ணுறது கொஞ்சமாவது நல்லா இருக்குதா? எதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுதான் அத்தாச்சி, அதுதான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன்ல, இதுக்காக தான் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையில் நான் இப்படி விளையாடினேன்னு. என் பையன் வாழ்க்கையில நீங்கள் விளையாடினீங்க, அதனால தான் உங்கள் பொண்ணு வாழ்க்கையிலையும் நான் விளையாடிட்டேன். இனிமேல் என்கிட்ட ஏதாவது வம்பு வச்சுக்கணும்னு நினச்சிங்க, இதை விட மோசமான நிலைமைக்கிட்டு போயிடுவீங்க. நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்கம், சேது, மலர், அதுக்கப்புறம் என்ன தானோ, தமிழ்ச்செல்வி, இவங்க எல்லாருமே வராங்க. வந்த உடனே நம்ம மோகனா இருந்துட்டு தாமரை கிட்ட போயிட்டு, தாமரை, என்ன தாமரை இதெல்லாம், நம்ம வீட்டில் எப்படி இருந்தவனி இப்போது இப்படி இந்த நிலைமையில ஆகிட்டியே. இப்போ அதுக்கு தான் தெரியாமல் ஒருத்தரை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. வீட்டில் சொல்லியிருந்தவங்கள நீ கல்யாணம் பண்ணியிருந்தா உனக்கு எவ்வளோ மரியாதையும் செல்வாக்கும் இருந்திருக்கும். இப்படி நீ கேவலமான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான் அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை, என்னை மன்னிச்சு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அத்தை, என்னால் இங்கெல்லாம் இருக்க முடியாதத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கோவமா, உங்களுக்கு தேவைதான், நீங்கள் என்னை எவ்வளோலாம் அசிங்கப்படுத்துனீங்க, 4 பேர் முன்னாடி எவ்வளோ கூனி குறுகி நின்றேன்னு எனக்கு தெரியுமா? உன்னோட பொண்ணுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வாத்தியார் மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தினேன். அது மட்டும் இல்லாமல் அந்த வாத்தியார், அதாவது உன் பொண்ணுக்காக அந்த வாத்தியார் மாப்பிள்ளைக்கு ஒரு ஸ்கூல்லையே வேலை பேசினேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் உன் பொண்ணு இப்படி ஒரு கேவலமான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணன் இங்கே பாருங்கண்ணே, இவன் பொய் சொன்னதெல்லாம் நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோன்னே. இங்கே பாருங்கள், உலகத்திலேயே பணக்காரன்னு சொல்லி இதான் இவன் என்னை கல்யாணம் அது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என் பொண்ணு ஏமாந்து நிற்குதுங்கண்ணே. இப்போது நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் தான் என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணுண்ணே. என் பொண்ணை கைவிட்டுறாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும், இது கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கரமாக சீ அப்படின்ற மாதிரி திரும்பி நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி இருந்துட்டு யார் நம்ம அப்பத்தா கிட்ட போயிட்டு, இங்கே பாருமா, நீயாவது உன் பொண்ணு மேலே கரிசனைப்படுமா, உன் பொண்ணு ரொம்ப பாவமா, ஏமா என்ன இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, உன் பொண்ணு பாவம் இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம அது அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாருடி, நீ பண்ணதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப கோவம் வருதா, ஆனால் நீ இருக்கிற நிலமையை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடி. உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுவும் உன்னோட மாப்பிள்ளை கூட இருக்க பார்த்தியா, எனக்கு அதை பார்த்தாவே அசிங்கமாக இருக்குதுடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே காமேஷ் பிச்சை இருந்துட்டு, இங்கே பாருங்க அப்பத்தா, என்ன எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன அவ்வளோ கேவலமாக இருக்குதா? இங்கே பாருங்க அப்பத்தா, எங்களுக்கு இருக்க இடம் இல்லாமல், அதாவது சாப்பிட சாப்பாடும் இல்லாமல் நாங்கள் மற்றவங்க கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிட்றதுனால நாங்கள் கௌரவம் இல்லாதவங்களாம் ஆகிடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருப்பா, நான் உன்னை எதுவுமே சொல்லலை, நான் உன்னை எதுவும் சொல்லலைப்பா, நீ எதுவும் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு தாமரை, அப்பா உனக்கு என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாருன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுன்றதுக்காக என்னென்னமோ உன் பேரில் நிறைய இடமோ நகை பணம் அப்படின்னு நிறைய உனக்கு பண்ணணும்னு என்னோட அப்பா ஆசைப்பட்டாரு. ஆனால் இப்படி ஒரு அசிங்கத்தை என்னோட அப்பாவுக்கு தேடி கொடுத்துட்டே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான். நான் இனிமேல் இப்படி ஒரு தப்பை பண்ணவே மாட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா. மன்னிச்சு எப்படியாவது ராஜாங்கத்துக்கு மாமா கிட்ட பேசி என்னை அவங்க கூடவே கூட்டிகிட்டு போயிடுங்க மாமா, என்னால் இங்கே இருக்க முடியல மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இதை கேட்ட உடனே நம்ம
அதாவது யாரு நம்ம கருப்பு இருந்துட்டு, "என்ன தாமரை, நீயும் உன்னோட புருஷன், உன்னோட அம்மா 3 பேரும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க 3 பேரும் பிச்சை எடுக்கிறத பார்த்தாவே எனக்கு அவ்வளோ காமெடியா இருக்கு. நீங்க நாள் கல்யாணம் பண்ணீங்கல்ல, அ அ அன்னைக்கு நைட்டு போயிட்டு வீட்ல இருக்கிற எல்லாருமே பேசி பேசி சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் தெரியுமா? இவ்வளோ முட்டாள்தனமா யாருமே இருக்க மாட்டாங்க. உன்னால எப்படி இப்படியெல்லாம் ஒரு முட்டாள்தனமா இருக்க முடிஞ்சுச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல தாமரை." அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசவும், இத பார்த்த நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. "கருப்பு, என்ன கருப்பு, எதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கைனா உனக்கு அவ்வளோ சிரிப்பா போயிடுச்சா? இங்க பாருங்க மாமா, எனக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கை சிரிப்பாலாம் போகல மாமா. ஆனா சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அவன் சொல்றது பொய்ன்னு. ஆனா இவங்க இவ்வளோ முட்டாள்தனமா இவனை நம்பியிருக்காங்கல்ல, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு மாமா." அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது தாமரை இருந்துட்டு, "மாமா, இது எல்லாத்துக்குமே காரணம் இங்க நிக்கிறாங்களே, இவங்க ஈஸ்வரி, இவங்க தான் காரணம். இவங்களால தான் எனக்கு இப்படி ஒரு கல்யாணமே நடந்துச்சு." அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கோவமா, "என்ன புது கதையை கட்டுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, "தாமரை, நான் உனக்கு என்ன பாவம் பண்ண தாமரை? என்னையும் உன் கூடவே வந்து பிச்சை எடுக்க வைக்கலான்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது." அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்க மாமா, நான் பொய்யெல்லாம் சொல்லல. இவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அதாவது இவங்க பையன் என்கிட்ட வந்து தப்பா நடந்ததை உங்ககிட்ட சொன்னதுனால என் பையனுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டேன். உன் வாழ்க்கையை நான் இப்படி ஒரு பிச்சைக்காரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு இவங்க தான் அவங்ககிட்ட ஐடியா கொடுத்து ஒரு பணக்காரனா நடிச்சு என்கிட்ட ஏமாத்த சொல்லியிருக்காங்க. இந்த காமேஷ் பிச்சை வேணா கேட்டு பாருங்க." அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் காமேஷ் பிச்சை இருந்துட்டு, "இங்க பாருங்க ஐயா, இது எல்லாத்தையுமே சொன்னது இவங்க தான். என்னோட லோட்டஸ் சொல்றது எல்லாமே உண்மைதான். என்னோட லட்சியமே ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 வேளையும் ஓசி சாப்பாடு சாப்பிடணுன்றது தான். ஆனா அப்படி ஒருத்தர் ஒரு கல்யாணம் எனக்கு நடக்காதுன்னு தெரியும். ஆனா அந்த ஆசையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்ட்டி வந்து எங்ககிட்ட கேட்டாங்க. இந்த பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டு, எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, உன்னோட லட்சியமே அதுதானே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொன்னதெல்லாம் நான் பண்ண தாமரை என்கிட்ட பேச ஆரம்பிச்சா. எனக்கு தாமரையை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் தாமரை கிட்ட எதுவுமே சொல்லாம நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, இல்ல மாமா, இவங்க ஏதோ பிளான் போடுறாங்க மாமா. இவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. நான் இவன்கிட்ட தாமரையை கல்யாணம் பண்ணிக்க சொல்லவே இல்லை. இவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, "இங்க பாருங்க, நீங்க தானம்மா என்கிட்ட வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டீங்க. இந்த மாதிரிலாம் பொய் சொல்லாதீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீங்க என்கிட்ட பேசுற போதெல்லாம் நான் இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு அதாவது காமிஸ் பிச்சைக்கிட்டே அப்படியே தலையை ஆட்டிக்கிட்டே இருக்காங்க, கண்ணை உருட்டுறாங்க. "இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் சொன்னதுனால தானே நான் தாமரையை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல தான் போகிறேன். ஏதோ நான் தான் தப்பு பண்ண மாதிரி நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, "மாமா, இல்லை மாமா, அவங்க ஏதோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாமா, நீங்கள் நம்பாதீங்க மாமா." அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் காமிஸ் பிச்சை இருந்துட்டு அவங்க பேசின ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கோவமா, "ஈஸ்வரி, என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கையே நீயே கெடுத்துட்டியே. இப்போ அவங்க தான் எல்லா தப்பையும் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எல்லா தப்பும் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்ததே நீ தானே. இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துருக்கே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருங்க மாமா, என் பையன் மேலே அபாண்டமாக ஒரு பொய்யை சொல்லி இப்படி ஒரு கேவலமான பழியை என்னோட பையன் மேலே போட்டு அசிங்கப்படுத்தினால, அதனால தான் அவளோட வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சி தான் இது எல்லாத்தையும் பண்ணேன். இந்த விஷயத்த நினச்சி நான் ஒன்றும் கவலைலாம் படலை. அதே மாதிரி நான் பண்ணது தப்பும் கிடையாது. இவங்களுக்கெல்லாம் இது தேவை தான். இப்படியாப்பட்ட ஆளுங்களுக்கு பணத்தோட அருமை என்னென்னு புரியணும்ல. அதுக்காக தான் மாமா இது எல்லாத்தையும் பண்ணேன். நீங்கள் என் மேலே கோச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல மாமா." அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு கோவம் வந்து, "இங்கே பாரு ஈஸ்வரி, நீ பண்ணதை நியாயப்படுத்தி என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கியா? நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதை உன்னால் புரிஞ்சுக்கவே முடியல. இனிமேல் நீயும் என்னோட வீட்டில் இருக்கவே கூடாது. நீயும்
உன்னோட பொண்ணும் சரி 2 பேருமே இந்த வீட்டை விட்டு நீங்கள் இப்போவே போயிடுங்க. இனிமே என் கூட என் வீட்டுக்கு வந்தேன்னா அவ்வளோதான் உனக்கு. இப்போது எல்லாத்தையும் பிளான் போட்டு நீங்கள் 4 பேருமா இது எல்லாத்தையும் பண்ணீங்கல்ல, நீங்கள் 4 பேருமே நடு ரோட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே, மாமா இங்கே பாருங்க மாமா, இப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா, எங்கே மாமா போவேன் நான்? எனக்கு இருக்க இடமும் இல்லை, இடமும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எங்கே மாமா போவேன்? எங்கேயாவது இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம தாமரைக்கு அமைச்சு கொடுத்தல, அப்போது தாமரை கூடயே தங்கிக்கோ. இங்கே பாருங்க அத்தா, இங்கே யார் கூடயுமே பேசக்கூடாது, எல்லாருமே ஃபஸ்ட்டு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியும் சித்ராயும் விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, உங்கள் கூட இருந்தால் கண்டிப்பாக என்னால் இங்கெல்லாம் இருக்க முடியாது, அதனால் நான் அவங்க கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மதனி, நீங்கள் எங்களை வெளியே அனுப்பணும்னு நினச்சிங்க, ஆனால் நீங்கள் தானாகவே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற ராசி அப்படிதான் நீ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அது ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர கோவத்தில் அப்படியே கத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி காலையிலும் சாப்பிடல, மதியம் சாப்பிடல, இப்போ நைட்டு ஆகிடுது. நைட்டு ஆடுறதுனால ரொம்ப பசி அப்படியே வயிற்ற கிள்ள ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு ஈஸ்வரிக்கும் சாவித்திரிக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இதெல்லாம் பார்த்து நம்ம ஈஸ்வரிக்கு அப்படி சாப்பாடு சாப்பிடணும்னு போல இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரிக்கும் நம்ம காமேஷ் பிச்சை வந்துட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. நம்ம ஈஸ்வரியும் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்களா இல்லையான்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.